மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கடுகு குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு கூட கெடாதுங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 10 நாளைக்கு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கடுகு குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். நம்ம தினமும் கடுகு குழம்புல செஞ்சு சாப்பிட்டாலும் அதனோட மருத்துவ குணங்கள் நமக்கு முழுசாக கிடைக்கிறது கிடையாது. நம்மளால் கடுகு எண்ணெயும் வாங்கி சமைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம கடுகு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அதனோட மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது புரியும். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவேன். இப்போ நான் மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டு நல்லா அது நல்லா பட்டு பட்டுன்னு பொரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பொரியும் வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ அதில் வெந்தயமும் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதுவுமே கருகிடாமல் எதையுமே கருக விடக்கூடாது. நம்ம எல்லாமே வறுத்து அரைக்க தான் போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு, மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுமே மிளகு ஃபஸ்ட்டு போட்டுட்டு சீரகம் போட்டுக்கோங்க. அதையுமே நல்லா அந்த வாசனை வருங்க. அந்த மிளகு சீரகம் வறுக்கும்போது அதனோட வாசனை வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த டைமில் அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ நம்ம இருக்கிற வெங்காயத்தை எடுத்துப்போம். வெங்காயமும் நான் மீடியம் சைஸில் இருக்க 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம இப்போ கடுகு குழம்பு வச்சாலுமே அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலையும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை நம்ம கடுகு சாப்பிடும்போது புற்றுநோய் வர்றதுக்கு அதை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நார் சத்து அதிகமாக இருக்குது. ஒற்றை தலைவலி சரி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதில் மெயினாக இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் இதை நிறைய எடுத்துக்கும்போது வாரத்தில் 1 நாள் இல்லை மாதத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த அழுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே இது நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கலாம். அதுவும் குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம இது செஞ்சு கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த குழந்த பிறந்தோடனே வரும் இல்லைங்களா? அந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளியேறும். அதே மாதிரி பால் நல்லா சுரக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒரு டைமாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. மாதத்தில் ஒரு டைம் நம்ம செஞ்சுட்டனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம எந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் வெங்காயம் வதங்கும் போதே அதில் ஒரு லெமன் சைஸில் புளியை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க. அது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நான் நடுவில் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு. யார் கடைசி வரைக்கும்லாம் பார்த்துட்டு இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வதக்கி ஆற வச்சதுக்கப்புறமா மறுபடியும் சட்டியை சேர்த்துட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பூண்டு சேர்த்துக்கிட்டேன், கறிவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடும். அதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற எல்லாருக்குமே நான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அப்போது இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாமே, அதாவது வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? மிளகு, சீரகம், கடுகு, வெங்காயம், பூண்டு எல்லாமே வதக்கி வச்சுருந்ததை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும்.
ஏன்னா கடுகெல்லாம் நல்லா வந்து மசியணுங்க. அது வந்து கொர கொரப்பா இருந்தா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சாப்பிட வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். குழந்தைங்களும் சரியா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்லா அரைச்சுட்டு, இத வந்து நம்ம அந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? அதுலயும் உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் வந்து இத நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. நம்ம மஞ்சப்பொடி வந்து எதையுமே சேர்க்கல. நம்ம வந்து வீட்ல இருக்கிற மிளகாய் பொடி எதையுமே சேர்க்கலங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம். அதுவும் சிம்பிள் தாங்க. கடகடன்னு வறுத்து வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து ஈஸியா இருக்குங்க சமைக்கிறதுக்கு. இப்போ நான் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிட்டு பார்த்தோம்னா, அந்த லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அதில இருக்கிற கொஞ்சம் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல்லு கூட இந்த ரா ஸ்மெல் வரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதையுமே போயிட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரா ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நெறைய சேர்த்துக்காதீங்க. அது மறுபடியும் கொதிச்சு அத திக்னஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ, அதனால வந்து நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார்ல அதில 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. அந்த தண்ணி அளவு தண்ணியா போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்கா வந்து ஒரு பேஸ்ட் மாரி நம்ம தொக்கு மாதிரி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கெடாம இருக்கும். நம்ம வெளியிலேயே வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்லாங்க. இத நம்ப வந்து சாதாரணமா செய்ற மாதிரி தான் செய்றோம். இத நல்லா ஸ்டோர் பண்ற மாதிரி எப்படின்னு கூட நான் அடுத்ததா உங்களுக்கு நான் சொல்றேன். இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 10 நாளைக்கு வரைக்கும்லாம் நல்லாயிருக்குங்க. பாருங்க இப்பவே சூப்பரா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்களா, நான் தண்ணி சேர்த்து நடுவுல அப்பப்போ திறந்து கிளறிட்டே இருந்தேன். இல்லன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். நம்ம அப்படியே மூடி வச்சிருக்க கூடாது. நல்லா வந்து தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். நமக்கு இப்போ கடுகு குழம்பு, தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் போதுங்க. நம்ம சாதத்தில போட்டு அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனையோ தொக்கு வகைகள் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம். ஊறுகாய் செஞ்சு, குழம்பு செஞ்சு, இந்த மாரி ஒரு கடுகு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம என்னதான் தாளிக்கும்போது கறிவேப்பிலை போட்டு இருந்தாலும், நம்ம கடைசியா கொஞ்சமா பச்சை கறிவேப்பிலை தூவிட்டு இறக்குனோம்னா, அதனோட வாசமே தனி தான். இதில வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா, இதில வந்து கசப்பு, காரம்லாம் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சமா நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இத உங்களோட விருப்பம் தான். தேவையில்ல, வேண்டான்னு நினச்சீங்கன்னா, வெல்லத்த கூட நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா, நான் குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது அதனோட காரம், கசப்பு இருக்குன்றதுனால, நான் அது அப்படி சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதில நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இதில நான் எத்தனை வகையான சுவைகள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க, எத்தனை சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசியா நான் சுட சுட அந்த சாதத்தில போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. இந்த கடுகு குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனல லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.